அதிகாய முனிவர் என்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். எதற்காக வந்தேன் என்று தெரியுமா? இதோ தெரிகிறது இந்த பொற்றாமரை குளம். இந்த பொற்றாமரை குளம் நான் வணங்கக்கூடிய அந்த படவன் முக்கண்டாரிக்கு சொந்தமானது. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீராகப்பட்டதை எடுத்து என் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து முடித்துட்டு எப்போதும் செல்வது என்னுடைய பழக்கம். இந்த குளத்தை யாராவது அசுத்தம் செய்துவிட்டால் சாபத்துக்கு ஈடாகி விடுவார்கள். சரி, இருந்த போதிலும் ஐயனை கோரி தவத்தில் அமர வேண்டும். வா நமச்சிவாய.
தெரியுமா? உன்னையே பார்த்துருக்கலாம். ஏண்டி இந்த நந்தவனத்தை பார்த்தவனே எனக்கு மனசுக்கு எப்படி மறைச்சு சரிம்மா, இருந்தாலும் பரவாயில்ல. இங்க வந்திருக்கோம் அனைவரும் ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இது இருக்கக்கூடிய இந்த குளத்தில் இறங்கி நீராடி விட்டு பிறகு போகலாம். இந்த குளத்தியா? ஆமா. இந்த குளத்தியா? ஆமா. ஏண்டி இந்த குளத்துல போய் குளிக்கிறேன்னு சொல்றீங்க? அந்த குளத்துல எவ்வளவு பெரிய விரால் மீன் பரவலா இருக்குது பாத்தியா? ஆமா, நீ பண்ண நானும் பார்த்தேன். பக்கத்துல ஒரு நண்டு இருக்குடி. அதனால அனைவரும் ஒண்ணா வந்திருக்கோம். அதனால சந்தோஷமா நீராடி விட்டு பிறகு போகலாம். ஏண்டி ஆனந்தி, ஏண்டி சொல்றது கேட்கவே மாட்டேன். ஏண்டி அங்க பாத்தியா அந்த குளத்துக்கு அருகாமையில அறிவிப்பு போடுவாங்க. என்ன
என்னன்னா அந்த குளத்துல யாரு இறங்கி குளிச்சாலும் அவங்களுக்கு ஆபத்து நேரிடுமாண்டி. ஆமா அதெல்லாம் நேராது. சொல்வதை கேளுடி. சொன்னா கேட்க மாட்டேடி. வேணாடி, சொல்வதை கேளு. வா வீட்டுக்கு போலாம். வேணாடி, எனக்கு வேற நீச்சலே தெரியாதுடி. அவளுக்கு தண்ணி கண்டாலே பயம். தண்ணி கண்டாலே பயம். அப்படி காலையில நடக்குது தெரியுமா? என் கையெல்லாம் பாரு. ஏடி அத பாரு பாரு. வேற ஆளு போறவளா பெய்யுது. காலை வச்சினா அப்படி உள்ள இழுத்துக்கிண்டியே. ஏய் உனக்கு என்ன வந்துருக்கா? ஏய் நீ குடிக்க தான் போற. அரண்மனையில உன்னுடைய தந்தை 1000 நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காரு. ஆமாண்டி. அதெல்லாம் குளிக்காத இந்த குளத்துல போய் குளிக்கணும்ன்றியே. வேணாண்டி. சொல்றத கேளு. நான் சொல்றேன் நீ கேளுங்க. என்னுடைய தந்தை இந்த நாட்டுக்கே மன்னர். அவரை மீறி எதுவுமே நடக்காது. நான் சொல்றத கேளுங்க. வாங்க நேரா அடிச்சு போ. அப்படி என்றால் நான் வர முடியாது. வந்தா வா. வரலனா போய் குளிச்சிட்டு வா. அப்போ ஏண்டி நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. இந்த குளத்துல இறங்கி குளிக்க தான் போறியா? ஏண்டி குளிக்கத்தான் நீ குளி. நான் போறேன்டி. எனக்காக என்னுடைய பாய் ஃப்ரெண்டு காத்து நிற்கிறான். அனைவரும் சந்தோஷமா வந்தாங்க. நீராடாம அழைத்தால் அனைவரும் சரி நான் தனிமே இருக்கேன். நானே அழைத்து பிறகு போகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க அசுத்தம் செய்திருப்பாய். இரு விழிகள் இருந்தும் தெரியாமல் எப்போது என்னுடைய இந்த குலத்தை அசுத்தம் செய்தாயோ இரு விழிகளும் உனக்கு போக கிளவாய். பறிபோனதே
அடி ஆணவக்காரி நான் வணங்கக்கூடிய அந்த ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தாமரை கூட தரிசித்தான் செய்து விட்டார் அரே வேண்டும் என்று சொல்லிவிட்டாயே சாமி. நான் நடைபெறமாக வாழ்வதற்கு வழி தெரிவிட்டாயே சாமி. எல்லாருக்கும் அறிவுறுத்த நீங்கள் ஏன் சாமி இப்படி